வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு வட்டம்னு சொல்லுவாங்கங்க. ஆனால் ஃபைனான்ஸ் அப்படின்னா அது ஏறி இறங்கிக்கிட்டு தான் இருக்கும். முக்கியமாக ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் பார்க்கும்போது அதில் உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே எப்போதுமே ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கும். இந்த சூழ்நிலையை ஒரு சிலரால் ஹேண்டில் பண்ண முடியும், ஒரு சிலரால் ஹேண்டில் பண்ண முடியாது. ரிஸ்க்கெல்லாம் எனக்கு வேண்டாங்க. நான் நம்பி போட்ட பணம், என்னுடைய பொண்ணுடைய கல்யாணத்துக்காக நான் போட்டிருக்கிற பணம், என்னுடைய அம்மா அப்பாவனுடைய மருத்துவ செலவுக்காக நான் போட்டிருக்கிற பணம், அந்த பணம் எனக்கு கண்டிப்பாக கைக்கு வரணும், எந்த விதத்தில் அது குறைஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய மனநிலை உள்ள நபர்களுக்கு இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். உங்களுடைய குடும்பத்தில் வெவ்வேறு நபர்களுக்கு வெவ்வேறு விதமாக பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய, உதவி செய்யக்கூடிய ஒரு 5 கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஐத்தமிழ் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் இதில் சொல்ல போகிற இந்த ஸ்கீம்ஸ் எல்லாத்துக்குமே விதவிதமான வட்டி விகிதங்கள், விதவிதமான ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதை பார்த்து முடிச்சதுக்கப்புறமா இதில் எனக்கு எவ்வளோ பணம் போட்டால் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கால்குலேட் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னுடைய வெப்சைட் JSVIN.comல இதுக்கான கால்குலேட்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் செலக்ட் பண்ணுற ஸ்கீமில் உங்களுக்கு துல்லியமாக எவ்வளோ பணம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கான அந்த கால்குலேட்டர் செலக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. முதல் திட்டம் ரொம்ப ஸ்பெஷலான திட்டம், பெண் குழந்தைகளுக்கான திட்டம். நம்முடைய குடும்பத்தில் பெண் குழந்தை பிறந்தாலே மகாலட்சுமி பிறந்திருக்கிறா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படக்கூடிய ஒரு கலாச்சாரம் நம்முடைய கலாச்சாரம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு அப்பாவா அவங்களுடைய மனசில் பலவிதமான சிந்தனைகள் இருக்கும். பெண் குழந்தை பிறந்திருக்குதே, இந்த பிள்ளையை படிக்க வைக்கணும், நல்ல ஒரு இடத்துல திருமணம் பண்ணி கொடுக்கணும், அதுக்கெல்லாம் இன்னும் நிறைய காசாகும் அப்படிங்கிற அந்த எண்ணம் எல்லா அப்பாவுடைய மனசுலையும் இருக்கும். அந்த கவலையை போக்குறதுக்கு தான் இந்திய அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்டிருக்கிற திட்டம் செல்வ மகள் திட்டம். நான் இதை ஏன் ரொம்ப ஸ்ட்ராங்காக பரிந்துரைக்கிறேன் அப்படின்னா, இந்தியாவிலேயே அதிகமான வட்டி கொடுக்கக்கூடிய சிறு சேமிப்பு திட்டம் இந்த திட்டம் தான். இந்த திட்டத்தில் இருக்கிற இன்னொரு பியூட்டி என்னென்னா டேக்ஸ். நீங்கள் இதில் போடுற பணத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வட்டிக்கு, அது முதிர்வடையும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மொத்த பணம், இது எதுக்குமே டேக்ஸ் கிடையாது. இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் பொண்ணுக்கு 10 வயசு ஆறதுக்குள்ளே இந்த திட்டத்தை நீங்கள் ஆரம்பிக்கணும். ஒரு 15 வருஷத்துக்கு இதில் நீங்கள் பணம் கட்டினா போதும். ஒரு சின்னதாக கற்பனை பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்னிலேருந்து உங்கள் பாப்பாவுக்காக மாதம் ஒரு 5000 10,000 சேமிக்க ஆரம்பிக்கிறீங்க. உங்கள் பொண்ணுக்கு காலேஜ் படிக்கிற சூழ்நிலையில் ஒரு கல்யாண வயசு வரும் பொழுது ஒரு 25 லட்சம் 50 லட்சம் அவங்களுக்காக அப்படின்னு சொல்லி கையில் இருந்துச்சு அப்படின்னா அது எந்த அளவுக்கு உங்களை மனசுலேருந்து ஒரு பீஸ்ஃபுல்னஸை கொடுக்கும்னு யோசித்து பாருங்கள். உங்கள் வீட்டில் 10 வயசுக்குள்ளே ஒரு பெண் குழந்தை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த திட்டத்தில் சேருங்க. அடுத்தது நமக்கான ஒரு திட்டம் PPF, பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். நிறைய பேர் சார் இதில் 15 வருஷம் லாக்இன் பீரியட் இருக்குதே சார், இதில் நம்ம ரொம்ப நாள் காத்து இருக்கணுமே அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. ஆனால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நம்மளால் ஈஸியாக எடுக்க முடிஞ்ச இடத்துல நம்ம வச்சிருக்கிற பணம் எதுவுமே நம்மகிட்ட தங்குறதில்ல. நம்மளால் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை அந்த பணம் இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக நம்மளுடைய கஷ்ட காலத்தில் நமக்கு உதவி செய்யும். PPF அப்படிங்கிறது எப்போவுமே உங்கள் கூடவே இருந்து உங்களை சப்போர்ட் பண்ணுற ஒரு அமைதியான நண்பன் மாதிரி. இதில் 7.1% வருடாந்திர வட்டி கொடுக்குறாங்க. சரி, இது ரொம்ப கம்மியான ஒரு வட்டி மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு இதில் இந்த வட்டி விகிதம் அப்படிங்கிறது குறையவே செய்யாது. அதே நேரத்தில் நீங்கள் போட்டிருக்கிற பணம் அப்படிங்கிறது பாதுகாப்பாக இருக்கும். ஒரு லாங் டேர்மில் உங்களுக்கு இதில் நல்ல ஒரு பணம் சேர தான் செய்யும். அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் சேர்க்குற பணத்துக்கு, இதில் வரக்கூடிய வருமானத்துக்கு எல்லாத்துக்குமே வட்டி எதுவுமே கிடையாது. இதுவும் டேக்ஸ் ஃப்ரீ தான். வேலைக்கு போகிற ஒவ்வொருவரும் ஒரு பேசிக் முதலீடாக இந்த மாதிரியான ஒரு முதலீட்டிலேருந்து ஆரம்பிக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு இதில் நீங்கள் போடுற பணம் அப்படிங்கிறது குறையவே செய்யாது, வட்டியோட கூடவும் கிடைக்கும். அப்படிங்கிறனால உங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும். கண்டிப்பாக அந்த பணம் எனக்கு திரும்ப கிடைச்சிரும் அப்படிங்கிற உணர்வு, ஓகே கடைசி காலத்தில் எனக்கு இது உதவி செய்யும் அப்படிங்கிற ஒரு ஆறுதலை கொடுக்கும். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். அப்படி என்னோடய சேனல் நான் போட போகிற மற்ற வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணி விடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கண்டினியூ பண்ணலாம். மூணாவது திட்டம் நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களுக்கான திட்டம். நம்ம வீட்டில் நம்முடைய அம்மாவோ மனைவியோ அவங்களுக்கு கொடுக்குற அந்த செலவுக்கான காசுலையும் கூட மிச்சம் பிடிச்சி கொஞ்சத்தை பீரோவிலையோ அஞ்சரைப்பட்டியிலையோ சேர்த்து வச்சுருப்பாங்க. அப்படி அந்த பீரோவிலே மறைச்சி வச்சுட்டு இருக்கிறனால அந்த பணத்துக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா? அது வளரவே செய்யாது, அப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பெண்கள் அவங்களாகவே அவங்க கையில் கிடைக்கிற பணத்தை சேமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் அந்த மகிழா சம்மன் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட். இது ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட், ஒரு FDங்க. இது ஒரு நீண்ட கால திட்டம் இல்லை, இது ஒரு 2 வருட திட்டம் தான். ஆனால் இதில் இருக்கிற ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இதில் எப்போவுமே வட்டி விகிதம் அப்படிங்கிறது
பேங்க்கில் கொடுக்கக்கூடிய அந்த வட்டி விகிதத்தோட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இப்போதைக்கு 7.5% வச்சுருக்கிறாங்க. அரசாங்கம் எப்போவுமே பேங்க்கில் கொடுக்குற வட்டி விகிதத்தை விட இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறத உறுதி பண்ணிப்பாங்க. உங்கள் மனைவிக்கோ உங்கள் அம்மாவுக்கோ ஒரு gift கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இதில் ஒரு அக்கௌண்ட் ஆரம்பித்து அவங்களுக்கு இதில் பணத்தை போட்டு விடுங்க. ஸோ அவங்களுக்கு ஆரம்பிக்கக்கூடிய ஃபிக்ஸட் டெபாசிட்டை இதில் நீங்கள் ஆரம்பிங்க. என்னுடைய பேர்லேயும் கொஞ்சம் பணம் இருக்குது, அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற அந்த எண்ணம் அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கும். 4வதா பெரியவங்களுக்கான ஒரு திட்டம். நீங்கள் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன செலவுகள், சின்ன சின்ன மருத்துவ செலவுகள், சின்ன சின்ன ஆசைகளுக்கான செலவுகள், இது எல்லாத்துக்கும் கூட நீங்கள் உங்களுடைய பிள்ளைங்களை நீங்கள் நம்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அவங்கள எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, இது உண்மையிலேயே கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதே கௌரவத்தோடு வாழணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அப்பப்போ ஒரு பணம் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக உங்களால் இந்த சின்ன சின்ன ஆசைகளை நீங்களே நிறைவேற்றிக்கொள்ள முடியும். அதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம். ஸோ நீங்கள் ரிட்டையர்ட் ஆகும்போது மொத்தமாக உங்களுக்கு ஒரு பணம் கிடச்சிது அப்படின்னா அதை தைரியமாக இதில் போடலாம். ஏன்னா இதில் உங்களுக்கு 8.2% வருடாந்திர வட்டி உங்களுக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 3 மாதத்துக்கு ஒரு முறை அந்த வட்டி பணம் அப்படிங்கிறது டைரெக்டாக உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். ஸோ வயசான காலத்தில் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு நல்ல தொகை உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்களில் உங்களுக்கு நிறையவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன சின்ன செலவுகளை நீங்களே பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கௌரவமாக வாழ்கிறதுக்கு உங்களுக்கு உதவி செய்யும். ஒருவேளை பிள்ளைங்க நீங்கள் உங்களுடைய பெற்றோர் அப்பா அம்மா எல்லா விஷயத்துக்கும் உங்களை டிபெண்ட் பண்ணி அவங்க கேட்குறது உங்களுக்கு ஒரு கௌரவமாக இருக்காது, அவங்களுக்கு ஒரு கௌரவமான வாழ்க்கையை பரிசீலிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் அவங்களுக்காக இதில் ஒரு அமௌண்ட் கொடுத்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் வர்ற மாதிரியும் நீங்கள் செட் பண்ணி விடலாம். கடைசியாக இன்னொரு பென்ஷன் ஸ்கீம் பற்றியும் பேச போகிறேன். நீங்கள் ஒருவேளை அந்த பென்ஷன் ஸ்கீமில் ரொம்ப குறைவாக தான் சார் வட்டி கொடுக்குறாங்க, ரொம்ப கம்மியாக இருக்குதே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் ஒருவேளை ஒரு ஸ்டெப் கொஞ்சமாக ஒரு ரிஸ்க் எடுக்க நீங்கள் தயாராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்ததாக இன்னொரு பென்ஷன் ஸ்கீம் இருக்குது. இது கொஞ்சம் டைரெக்டாகவே ஸ்டாக் மார்க்கெட்டோடு கூட தொடர்புடையது. இந்த ஸ்கீமுடைய பேர் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம். இந்த ஸ்கீம் மற்ற ஸ்கீம் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் மார்க்கெட் ரிஸ்க் எடுக்கும். ஆனால் அதே நேரத்தில் லாங் டேர்மில் உங்களுக்கு 10-12% வரைக்கும் கூட இதில் ரிட்டர்ன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதோட கூடுதலாக 50,000க்கான ஒரு வரி சலுகையும் உங்களுக்கு இதில் இருக்குது. என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கணும், இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணலாம் கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் அதை மேட்ச் பண்ணுற மாதிரியாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அப்படிப்பட்ட நபர்கள் ஒரு குட்டியான ரிஸ்க் எடுத்து இந்த பென்ஷன் ஸ்கீமில் நீங்கள் சேரலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த முதலீடு அப்படிங்கிறத வெறுமனே ஒரு லாபம் சம்பாதிக்கிறது, பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிற அந்த பெர்ஸ்பெக்டிவில் மட்டும் பார்க்காம இது என்னுடைய குடும்பத்துக்கான ஒரு பாதுகாப்பு வளையம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா, அப்படி நினைக்கக்கூடிய நபர்களுக்காக தான் நான் இதில் 5 விதமான ஸ்கீம்ஸ் சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய பெண் குழந்தைக்கு செல்வமகள் திட்டம், பாதுகாப்பான சேமிப்புக்கு PPF, உங்கள் மனைவி அல்லது அம்மாவுடைய சேமிப்புக்கு மகிழன் சம்மா சர்டிஃபிகேட், உங்கள் பெற்றோருடைய கௌரவத்துக்கு சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம், உங்களுடைய ஓய்வு காலத்துக்கு NPS. ஸோ இது வரைக்கும் நீங்கள் எந்த விதமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக இதில் ஏதாவது 1-2 செலக்ட் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இது ஒரு பேசிக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு பாதுகாப்பு வளையமாக உங்களுக்கு இருக்கட்டும். இதுக்கப்புறமா இருக்கக்கூடிய எக்ஸஸ் பணத்தை நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டை கண்டுபிடிச்சி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான கால்குலேட்டர்ஸ் எல்லாமே என்னுடைய வெப்சைட்டில் இருக்குது. அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் போய் எவ்வளோ பணம் போட்டால் எனக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே நீங்களே பேங்க்லேயோ போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு உங்களுக்கு வேறு யாருடைய உதவியுமே தேவையில்லை. நீங்கள் போய் அவங்ககிட்ட கேட்டாலே உங்களுக்கு அவங்களே கைட் பண்ணிடுவாங்க. ஒருவேளை உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் சைடில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உதவி வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நான் நம்முடைய வியூவர்ஸுக்கு நானே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸ்க்ரீனில் டீட்டெயில்ஸ் போடுறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் டீட்டெயில்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் சைடில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கைட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு கூப்பிடுங்க. ஒருவேளை உங்களுக்கு என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக் மார்க்கெட் சைடில் நல்லதாக இருக்கணும்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்கிட்ட அப்பாயின்மெண்ட் புக் பண்ண முடியும். ஸோ அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். பணம் தரும் நிம்மதி அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு மின் புத்தகம் வெளியிட்டிருக்கிறேன். 99 ரூபாய் தான். இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணாதவங்க அந்த புத்தகத்தை வாங்கி வாசிங்க அப்படின்னா எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுடைய நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ அந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.